ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். விளங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு கீழே இயங்குகிற ஒரு சுகாதார குழுமத்தில் தான் வெளியாகிருக்கு இந்த ஒரு அறிவிப்பு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு வேலை ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணமாக உறுதுணையாக நம்ம நிற்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகலாமா? இது வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் இருந்து மாவட்ட நல் சங்கம் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய சுகாதார குழுமத்தில் கீழ் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை மாவட்ட நலசங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிர்வாகத்திற்கு கீழ்கண்ட பணியிடங்களை விண்ணப்பிங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு 4 வேக்கன்சி இருக்குங்க. 4 காலி இடங்கள்லேருந்து நிரப்புறாங்க. 18,000 ரூபா மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம். இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும்? பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும், இல்லைனா ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா, அது இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகக்னைஸ்டாக இருக்கிற ஒன்றை படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு வாய்ப்புங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, B.Pharm படிச்சிருக்கணும், இல்லைனா D.Pharm படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது D.Pharm எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் படிச்சிருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மாதந்தோறும் 15,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரே ஒரு வேக்கன்சியை தாங்க ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கணும், இல்லைனா டிஎம்எல்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிஎம்எல்டி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சிருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 4 வேக்கன்சி இருக்குங்க. மாதந்தோறும் 13,000 ரூபா உங்களுக்கு சம்பளமாக அவங்க வழங்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லைனா சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. இதுக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 8,500 ரூபா சேலரி அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. இதுக்கு நமக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாதந்தோறும் 14,000 ரூபாங்க. 14,000 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா கடகடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தாங்க இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஆப்டோமெட்ரியில், இல்லைனா பேராமெடிக்கல் ஆப்டோமாலிக் அசிஸ்டன்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மினிமம் உங்களுக்கு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு வாய்ப்புங்க. இந்த ஒரு வாய்ப்புக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. அதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 12,000 ரூபா மாதந்தோறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அது போக வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் அப்படின்ற ஒரு ரோலு மேல் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு படிப்பு என்ன படித்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, டிப்ளமோ படிச்சிருக்கணும் நர்சிங் தெரப்பியில், டிஎன்டியில் 2 வருஷ கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம், ஒரே ஒரு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? இதை விண்ணப்பங்கள் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்ப்போம் வாங்க. செயலாளர், மாவட்ட நலசங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மணம்பந்தல், மயிலாடுதுறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை கரெக்டாக ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செயலாளர், மாவட்ட நலசங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மணப்பந்தல், மயிலாடுதுறை 609001 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில நிபந்தனைகளையும் கீழே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்ப்போம். நிபந்தனைகள் அப்படின்னா கண்டிஷன்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது
11 மாதத்துக்கு தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெர்மனன்ட் போஸ்டிங் இது கிடையாது, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சுய ஒப்புதல் கடிதம்னா அண்டர்டேக்கிங் லெட்டர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. காலி பணியிட விவரம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகேங்களா? காலி பணியிட விவரம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பம் அவங்கள வந்து சேர்கிறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21/7/2025 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன 14 ஜூலைங்களா, 15 ஜூலை ஓகேங்களா, 15 ஜூலையிலேருந்து 21 தான் அவங்க கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கடகடன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. குறிப்பு மேலும் சில தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்ப படிவங்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பதிவிறக்கம்னா நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, https:/2/ சரிங்களா, // ஓகே, மயிலாடுதுறை MAYLADURAI.NIC.in/notice_category/recruitment/ அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நான் திருப்பி ஒரு முறை சொல்லிக்கிறேன். https://mailadurai.nic.in/notice_category/recruitment. ஓகேங்களா? இதோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? விண்ணப்பங்கள் விரைவு தபால், பதிவு தபால் மூலமாக மட்டுமே வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தான் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அனுப்புங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.